ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்ஜினியர் அருணானந்தம், சென்னையில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் சென்னையில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்டில் ஓப்பன் டு ஸ்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் பெரிமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 இன்ச்சுக்கு 8.5 இன்ச்சு இந்த ஜாலி பேட்டர்ன் ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருக்கும் பாருங்கள். இது இந்த அவுட்டரில் கொடுத்துருக்கோம். இன்னர் கோரில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயராக பிரிச்சுருக்கோம். இதில் டிஃப்ரெண்ட் லைன் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ஒரு கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்கோம். அதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. வாங்க டெரஸ் மொட்டை மாடியில் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் டு ஸ்கையில் போட்டிருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ரூஃபுக்கான அவுட்லுக்கே தான். அதான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இது வந்து 10 இன்ச்சு திக்கு வாலு. இதில் ஒரு 4 இன்ச்சு வந்து கிளாஸ் வந்து உள்ளே ஏற்றிருக்கோம். இது உள்ளே வந்து எம்எஸ் கிரில்லு எம்பெட் பண்ணி எம்எஸ் கிரில்லில் ஜாலி பேட்டர்ன் வந்து டிசைனுக்காக நீங்கள் உள்ளே இன்டோரில் பார்த்தீங்களா ஒரு வியூ அதில் இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமாக இந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கோன் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இது வழியாக தண்ணி வந்து பெனட்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. இந்த பாட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டம் டாப்பு எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக சிலிக்கோன் வச்சாச்சு. இது வந்து முக்கியமாக இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 6mm கிளாஸு டஃபன் கிளாஸ் தான் போட்டிருக்கோம். ஒரு கிளாஸ் இல்லை, டாப்பில் ஒன்று பாட்டத்தில் ஒன்று, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிவிசி ஷீட் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 mm திக்னஸ் வரும். ஒரு சாண்ட்விச் டைப்பில் இதை வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட் ஸ்ட்ரக்சரை வந்து லேயிங் பண்ணியிருக்கோம். டு ஸ்கை இந்த டெரஸோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இது லோ பாயிண்ட்டு, இதுதான் ஹை பாயிண்ட்டு. இது ஒரு 3 இன்ச்சு ஸ்லோப்பு சாலிடாக வச்சுருக்கோம். மழை தண்ணி பெஞ்சின்னா அழகாக ட்ரை ஆகி போகிறதுக்கு வசதியாக. மேலும் இதில் வந்து சன்லைட் பட்டால் கூட உள்ளே வந்து உங்களுக்கு 100% சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. மேலே வந்து டாப்பில் ஒரு 6mm கிளாஸ் சொல்லியிருந்தேன், பாட்டத்துலேயும் 6mm, உள்ளே வந்து ஒரு 1.5 திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி ஒரு சாண்ட்விச் பேட்டர்னில் இது வந்து இந்த கான்ஃபிகரேஷனே அப்படி தான் இருக்கும் இந்த பேட்டர்னு. இதை தாண்டி சன்லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் ரீச் ஆகும், 80% அரெஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. உள்ள ஒரு கூல் ஒரு ஹியூமிடிட்டியான ஒரு அட்மாஸ்பியர் தான் இது தரும் உங்களுக்கு. நம்ம செயின் கோபின் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சருக்கு எம்எஸ் கிரில்லு ப்ளஸ் கிளாஸ், அந்த டெரக்கோட்டா ஜாலி வித் பெயிண்டிங் எல்லாம் அந்த ஸ்ட்ரக்சரோட நம்ம கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 1.5 lakhs நமக்கு இதுக்காக செலவாயிருக்கு. முடிஞ்சுங்க லைக் பண்ணுங்கள். ஹோப் திஸ் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.